இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் திருவசனம். நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் தமஸ்கஸ் நகர் புனித யோவானிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்வோம். என்று டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இயேசுவின் வியாகுல அன்னையின் போர்வை மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று நம்மில் பலர் நாம் போக வேண்டிய வாழ்க்கை பாதையில் தடங்கல்களை விலக்கி போட, முன்னேறி செல்ல உடலில் மனதில் தெம்பு தைரியம் இல்லாமல் காணப்படுகிறோம். எதை தேர்ந்தெடுப்பது, யாரைத்தான் நம்புவது என்று தெரியாமல் கலங்குகிறோம். இப்படியான நிலையில் என்ன செய்வது என்று தெரியவில்லையா? ஆண்டவர் இயேசு உங்களோடுதான் இருக்கிறார் நண்பர்களே. ஆபத்தில் இருந்து உங்களை காப்பார். அவர் சர்வ வல்ல ஆண்டவர். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவிடம் இன்று ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை சரியான வழியில் அழைத்துச் செல்வார். சரியா? இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு ஒரு பெரிய உறுதியை கொடுக்கிறார் ஆண்டவர். என்ன தெரியுமா? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நேர்மையுடன் நடக்கும் மக்களை அவர் பாதுகாப்பான நகரில் சேர்த்துக் கொள்வாராம். ஆம் நண்பர்களே, நம்முடைய மனம் உறுதியோடு நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கையின் புயல்கள் நம்மை அசைக்கவே முடியாது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் எப்போதும் அமைதியால் உறுதிப்படுத்தப்படுவார்கள். நம்மை காப்பது சூழ்நிலை அல்ல, பணம் அல்ல, மனிதர்கள் அல்ல. எப்படித்தான் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அது தவறு. நம்பிக்கை வைத்து நம் பின்னே நிற்கும் ஆண்டவர் இயேசுதான் நம்மை இது நாள் வரை காக்கின்றார். வெளியில் இடியும் மின்னலும் இருந்தாலும் ஒரு உறுதியான வீடு இருந்தால் உள்ளே அதற்குள் சென்று விடுகிறீர்கள். உங்களுக்கு பயம் இல்லை.